நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. மட்டன் சுவையில் இருக்கிற இந்த ஃப்ரை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடானதும் நான் 500 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியாக. உங்களுக்கு எந்த நீட்ட வாக்கில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கூடயே இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கணும். இந்த டைமில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் இதோடவே மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் தனியாக போடல. இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா வேகும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இன்றைக்கி தண்டுக்கீரை மசியல் பார்த்துடலாங்க. ஒரு சட்டி வச்சுக்கலாம். கீரை கடைஞ்சால் அது நல்லா மயிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சட்டி, நான் கல் சட்டி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுலேயே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு கொட்டை சைஸ் புளி போட்டுக்கலாம், புளியாங்கொட்டை சைஸ் புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 தடவை கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கிற தண்டுக்கீரை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பாதியாக வற்றுனதும் இந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ கல் உப்பு போட்டுக்கோங்க. சுவையான கீரை தயாருங்க. நன்றி. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. இந்த பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடும்போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி இறக்குனிங்கன்னா பால் திரிஞ்சு போச்சா, அப்போ இப்படி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக டம்மு டம்முன்னு சத்தம் வந்துடுச்சுன்னா
அப்போ பால் திரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தனித்தனியாக திரிஞ்சு வந்துடும். இதெல்லாம் இதே டைமில் எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் திரிஞ்சு நல்லா வர மாதிரி மொத்தமாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்ப நேரமாக நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டினதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் நான்ஸ்டிக் மாதிரி எடுத்திங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பாதி இது அந்த வானலிலேயே பிடிச்சிக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை நம்மளாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணால் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பால் திரிஞ்ச இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.